ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ காலையில் மணி வந்து ஒரு 8:15 இருக்கும். பார்த்தீங்கன்னா மங்களூரில் இருக்கிற சித்ராபுரா அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது மங்களூரில். அந்த பீச்சுக்கு வந்து வந்திருக்கேன். பீச்சுக்கு ஏன் வந்து இந்த காலையில் அப்போ பார்த்தீங்கன்னா மீன் வாங்க வந்திருக்கிறேன். செம்ம ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து இப்போ கிடைக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா. அப்படியே பார்க்குறதுக்கு பீச்சு செம்மையாக இல்லை. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மீன் நண்டு எல்லாம் வாங்க தான் வந்திருக்காங்க. ஸோ இப்போது எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா மீன்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து இப்போ வந்து வலையிலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே போய்ட்டு தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து மீன் வாங்க போகிறேன். அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு மீனோ இல்லை ஒரு நண்டோ அது வாங்கி அதை சமைச்சு சாப்பிட்றது வந்து ஒரு செம்ம டேஸ்ட். ஆக்சுவலாக அந்த டேஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன். இருங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு, என்ன இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இங்கே எல்லாமே காலியாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இவங்க வந்து வெறும் வலை தான் வச்சுருக்காங்க. ஸோ முன்னாடி போயிட்டு ஒரு வாட்டி பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. நிறைய போட் நிற்குது. ஆக்சுவலாக நம்பி வந்திருக்கேன், ஏதாவது வாங்கிட்டு போகணும் கண்டிப்பாக. போனால் தான் தெரியும் என்ன இருக்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நண்டு இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நண்டே தான், நண்டு தான் இருக்குது. கிராப் ஸோ பாருங்கள், கிராப் வந்து வலையிலேருந்து கிராப் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இருக்குது இன்னொரு போட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்னொரு இடத்துல வந்து பெரிய மீன் கிராப் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல என்ன மீன் பார்க்கலாம் வாங்க. காலையிலே வந்து ஒரு நண்டு வந்து உயிரோடவே ஒரு நண்டு இருப்பாங்க. எப்படி வந்து நண்டு வந்து உயிரோடு வந்து வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருப்பாங்க, செம்மையாக இருக்கா. வலையிலிருந்து எடுத்து உயிரோடு வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இருக்குது. இந்த நண்டு தான் வந்து இன்றைக்கி வாங்கி சமைக்க போகிறோம். பாருங்கள், நிறைய போட் இருக்குது. நமக்கு வந்து ஒரு கிலோ நண்டு மட்டும்தான். நமக்கான நண்டை தான் வந்து பார்சல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ராஜ நண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து இந்த 1 கிலோ நண்டு வந்து 1200 சொல்கிறாங்க. அதே ராஜ நண்டு தான் வந்து இங்கே வந்து இந்த நண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ நண்டு பார்த்திங்கன்னா வெறும் 300 தான் மங்களூரில். ஸோ ரொம்ப சீப்பாகவே கிடைக்கிது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்களும் வந்து கொஞ்சம் மலிவாக கிடைச்சாலும் வாங்கி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு வாங்கிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ நண்டு வாங்கியிருக்கேன். அந்த 1 கிலோ நண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து ஒரு 6 நண்டு இருக்குது. 6 நண்டு இருக்குது. வீட்டுக்கு போய் இது எடுத்து வெளியே விட்றேன். அப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குது. பார்த்தீங்களா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா நண்டு. இது கவரில் வச்சுருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த நண்டுக்கு பேர் ராஜ நண்டுன்னு சொல்லுவாங்களாம். இது வந்து ஒரு சீசன். அது வந்து இப்போ இந்த தசராக்கு அப்புறம் இந்த சீசன் வந்து பார்த்திங்கன்னா ராஜ நண்டு வரதுக்கான ஒரு சீசன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சாப்பிட்டா ரொம்ப வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு அந்தளவுக்கு ஐடியா இல்லை இதை பற்றி. பட் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே சொன்னதுனால வந்து இந்த இடத்துல வந்து வாங்க வந்திருக்கேன். ஸோ 1 கிலோ ராஜ நண்டு வந்து வாங்கியிருக்கேன். இன்றைக்கி போயிட்டு சமையல் வந்து இன்றைக்கி வீட்டில் அதுதான் நண்டு தான் இன்றைக்கி வீட்டில் சமையல். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து வாங்கியாச்சு. நம்ம நினச்ச மாதிரி நண்டும் கிடச்சிருச்சு. பட் நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் நிறைய இருக்கும் அப்படின்ட்டு. பட் நான் நிறைய இல்லை. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேயில் தான் வச்சுருக்காங்க. மீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வலை ஃபுல்லாமே மீன் வரும். பட் இந்த வாட்டி நண்டு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை.
கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஒருவேளை என்ன ப்ராப்ளம் தெரியல. இப்போ தான் எல்லாருமே போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே எம்டி வலையாக தான் வச்சுருக்காங்க. இப்போ தான் எல்லாருமே காலையில் தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி ஒரு 11 மணி 1 மணிக்கு வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து நிறைய மீன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கேரண்டி. ஓகே, ஸோ வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ, பபாய், சி யூ. ஹாய், ஹலோ. இப்போ வந்து நண்டு ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். நாங்கள் காலையில் வாங்கிட்டு வந்த நண்டு, ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த நண்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் வந்து இலையில பரிமாறியாச்சு. ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். ஸோ ரெடி டு ஈட். எப்படி இருக்கு நண்டு? சூப்பராக இருக்கு. நீ ஆல்ரெடி கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? எப்படி பிடிச்சிருக்கா நண்டு? அம்மா எப்படி பண்ணியிருக்கா? சூப்பராக பண்ணியிருக்கா. ரைட். ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு பாப்பா வந்து ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்கா நண்டு கையில் வச்சு. எப்படி இருக்குமா நண்டு? சூப்பராக இருக்கா? பிடிச்சிருக்கா? சூப்பர். ஓகே, பாய். பாய் பாய்.